வெற்றிக்கான பாதைகள் படிப்பு மட்டுமே. ஒரு காலத்தில் ராமு என்ற ஒரு ஏழை கிராமத்துச் சிறுவன் இருந்தான். அவனது கனவு நகரத்தில் சென்று படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்பது. ராமுவின் கிராமத்தில் வறுமை நிலவியதால் அவனால் பள்ளிக்கு போக முடியவில்லை. இருப்பினும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. தினசரி மாலையில் கிராம நூலகத்திற்குச் சென்று அங்கே இருந்த ஒரே ஒரு ஆங்கில புத்தகத்தை படித்தான். அது மிகவும் பழைய புத்தகம். ஒவ்வொரு பக்கத்திலும் பல சொற்கள் அழிந்திருந்தன. ராமுவின் நண்பர்கள் அவனை கேலி செய்தனர். உனக்கு பள்ளி படிப்பே இல்லை, இந்த கிழிந்த புத்தகத்தால் நீ எப்படி முன்னேற முடியும் என்று சிரித்தனர். ராமு சிரித்துக்கொண்டே சொன்னான், முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் ஓடியபோது ஆமை மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து சென்றதால் தான் வென்றது. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சொல்லை கற்றுக்கொண்டாலும் அதுவே நாளடைவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவன் தன்னுடைய இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் சலிக்காமல் உழைத்தான். பல வருடங்கள் கழித்து ராமுவின் கிராமத்திற்கு ஒரு பெரிய நிறுவனம் புதிய தொழிற்சாலையை திறக்க வந்தது. அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வேறு யாருமல்ல, கடின உழைப்பால் முன்னேறிய அதே ராமுதான். முயற்சியும் தொடர்ச்சியான உழைப்பும் இருந்தால் மெதுவாக இருந்தாலும் நிச்சயம் இலக்கை அடையலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.